ஹோட்டல்களில் கிடைக்கும் மட்டன் குருமா போலவே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மட்டன் எலும்பு குழம்பு செய்வதற்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். வெங்காயத்தை இந்தளவு பொடியாக நறுக்கிய பின் பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எலும்பு குழம்பு செய்வதற்கு 300 கிராம் ஆட்டுக்கு 1/4 கிலோ நல்லி எலும்பு எடுத்து விடலாம். மட்டனை நன்றாக சுத்தம் செய்து குக்கரில் சேர்த்து விடலாம். மட்டனுடன் நல்லி எலும்பை சேர்த்து விடலாம். நாம் நல்லி எலும்பு போட்டு செய்தால் மிக சுவையாக இருக்கும். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். நாம் மட்டன் வேக வைக்கும் பொழுதே மசாலாக்களை சேர்த்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். மட்டன் வேகுவதற்கான தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 4 விசில் வைத்து எடுத்து விடலாம். 4 விசில் வைத்து நன்றாக வேக வைத்த பின் குழம்பு செய்து விடலாம். மட்டன் குழம்பிற்கு இந்த அளவு தேங்காயுடன் முந்திரி பருப்பு சேர்த்து அரைத்து விடலாம். தேங்காய் முந்திரி பருப்புடன் 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து விடலாம். சிறு துண்டு பட்டை சேர்த்து விடலாம். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். தேங்காய் முந்திரியை இந்தளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். எலும்பு குழம்பு செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதங்கிய பின் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இந்தளவு வதங்கவும் தக்காளியை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி வெங்காயத்துடன் மசிந்து வரவும் வேக வைத்த மட்டனை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் நன்றாக வெந்து வந்துவிட்டது. இந்த அளவு வெங்காயம் தக்காளி வதங்கவும் 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம். 2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், காரம் அவரவர் சுவைக்கு ஏற்றவாறு சேர்த்து விடலாம். மசாலா சேர்த்து ஒரு முறை நன்றாக வதங்கவும் மட்டனை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். இந்தளவு கொதித்து வரவும் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். தேங்காய் சேர்த்து நன்றாக கொதிவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் உப்பு சரி பார்த்து தேவைப்பட்டால் சிறிது சேர்த்து விடலாம். நம் மட்டன் வேக வைக்கும் பொழுதே சேர்த்ததால் தேவைப்பட்டால் சேர்த்து விடலாம். இந்த அளவு குழம்பு நன்றாக கொதித்து வரவும் மூடி போட்டு மிதமான தீயில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிட்டது. மட்டன் குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி. மல்லி இலை கருவேப்பிலை தூவி இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இந்தளவு பதமாக இருந்தால்தான் இட்லி, தோசை, சப்பாத்தியுடன் சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்கும். நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க மட்டன் குழம்பு அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதே முறையில் மட்டன் எலும்பு குழம்பு செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். சூடான இட்லியுடன் இந்த எலும்பு கறி குழம்பு வைத்து கொடுத்தால் குழந்தைகள் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் தேங்காய் முந்திரி கசகசா அரைத்து செய்வதால் மிக சுவையாக இருக்கும். நாம் பரோட்டாவுடன் இந்த எலும்பு குழம்பை வைத்து சாப்பிட்டால் ஹோட்டலில் உள்ள குழம்பு போலவே மிக சுவையாக இருக்கும். நாம் பட்டை சோம்பு போட்டு தாளிப்பதால் மிக மணமாக இருக்கும். ஹோட்டல்களில் கிடைக்கும் மட்டன் குருமா போலவே மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த மட்டன் எலும்பு குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.